ஹலோ எவ்ரிவன். டே 17ஓட 26 பேக்கப்ஸ் அண்ட் ஃபைனல் ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு டே 18. ஸோ இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா 26 பேக்கப்ஸ் அண்ட் ஃபைனலாக ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் வந்து கற்றுக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதில் வர எந்த வேர்ட்ஸையும் மெமரைஸ் பண்ண ட்ரை பண்ண வேண்டாம். ஜஸ்ட் சென்டென்ஸோட ரீட் அவுட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆக்ட். ஆக்ட்னா செயல்படு. ஆக்ட்னா செயல்படு. யூ மஸ்ட் ஆக்ட் குயிக்லி. யூ மஸ்ட் ஆக்ட் குயிக்லி. நீ விரைவாக செயல்பட வேண்டும். நீ விரைவாக செயல்பட வேண்டும். குயிக்லினா சீக்கிரமா. ஓகேவா? யூனா நீ, மஸ்ட்னா கண்டிப்பா. ஓகேவா? யூ மஸ்ட் ஆக்ட் குயிக்லி. நீ விரைவாக செயல்பட வேண்டும். நெக்ஸ்ட் பி பேர். பேர்னா வெற்று, வெறுங்கை, வெறுங்காலு அது மாதிரி சொல்லலாம். ஓகேவா? ஹி வாக்டு வித் பேர் ஃபீட். அவன் வெற்று கால்களுடன் நடந்தான். அவன் வெற்று கால்களுடன் நடந்தான். செருப்பு இல்லாம நடக்கிறது. He walked with bare feet. அவன் வெற்று கால்களுடன் நடந்தான். நெக்ஸ்ட் ஒன் சி கேன்சல். கேன்சல்னா ரத்து செய். கேன்சல்னா ரத்து செய். They decided to cancel the meeting. They decided to cancel the meeting. மீட்டிங்கை வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க, ரத்து செய்கிறாங்க. ஓகேவா? அவர்கள் கூட்டத்தை ரத்து செய்ய முடிவெடுத்தார்கள், இல்லை முடிவு செய்தார்கள், எது வேணால் சொல்லலாம். தேனா அவர்கள். ஓகேவா? டிசைனா முடிவு செஞ்சுட்டாங்க. என்ன முடிவு செஞ்சுட்டாங்க? கேன்சல்னா ரத்து செய்கிறாங்க. இதை மீட்டிங். ஓகேவா? அவர்கள் கூட்டத்தை ரத்து செய்ய முடிவு செய்தார்கள். கேன்சல்னா ரத்து செய். நெக்ஸ்ட் ஒன் டி டான். டான்னா விடியல். டான்னா விடியல். We woke up at dawn. We woke up at dawn. நாங்கள் விடியலில் எழுந்தோம். ஸோ சூரியன் உதிக்கிற டைம். ஓகேவா? அதை விடியல் டவுன். ஓகே. ஸோ வீணா நாங்கள் வோக்கப்னா எந்திரிக்கிறோம். எப்போன்னா விடியல் டைமில், சூரியன் உதிக்கிற டைமில் எந்திரிக்கிறோம். ஓகே. ஸோ டான்னா விடியல். நெக்ஸ்ட் ஒன் இ எக்கு. எக்னா கன்ஃபார்ம் எல்லாத்துக்குமே தெரியும், முட்டை. ஓகேவா? ஷி பாயில்ட் அன் எக். பாயில்டுனா வேக வைக்கிறது. அவள் ஒரு முட்டையை வேக வைத்தாள். அவள் ஒரு முட்டையை வேக வைத்தாள். ஓகேவா? ஷி பாயில்ட் அன் எக். ஸோ எக்னா முட்டை, பாயில்டுனா வேக வைக்கிறது. நெக்ஸ்ட் ஒன் எஃப் ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக்னா அற்புதமான. யூ டிட் அ ஃபேண்டாஸ்டிக். யூ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். யூ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நீ அற்புதமான வேலையை செய்தாய். நீ அற்புதமான வேலையை செய்தாய். ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அது கரெக்டாக முடிச்சிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த வேர்டு நம்ம சொல்லுவோம். யூ டிட் அ ஃபேண்டாஸ்டிக் ஜாப். நீ அற்புதமான வேலையை செய்தாய். யூனா நீ. ஓகேவா? ஜாப்னா வேலை. நெக்ஸ்ட் ஜி கேட். கேட்னா வாசல். கேட்னா கதவு அப்படின்னு சொல்லுவாங்க, இங்கே வாசல். ஓகேவா? க்ளோஸ் த கேட் ப்ராப்பர்லி. வாசலை சரியாக மூடும். ஸோ கதவு வந்து வாசலில் இருக்கும். வாசலில் இருக்கிற கதவை கரெக்டாக மூடணும். ஸோ கேட்னா வாசக்கதவு. க்ளோஸ் த கேட் ப்ராப்பர்லி. சரியாக. ப்ராப்பர்லினா சரியாக. க்ளோஸ்னா மூடுறது. ஓகேவா? ஸோ கேட்னா வாசக்கதவு. நெக்ஸ்ட் ஒன் ஹச் ஹப் ஹசார்ட். ஹப் ஹசார்ட் அப்படின்னா திட்டமின்மை. ஹப் ஹசார்ட்னா திட்டமின்மை. த ஒர்க் வாஸ் டன் இன் அ ஹப் ஹசார்ட் வே. த ஒர்க் வாஸ் டன் இன் அ ஹப் ஹசார்ட் வே. அந்த வேலை திட்டமின்மையுடன் செய்யப்பட்டது. திட்டமின்மைனா இந்த ஆல்ரெடி ப்ரிப்பேர் பண்ணாமல் ஸ்டார்ட் பண்ணுறது. அப்படியெல்லாம் எந்த வேலையுமே ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேவா? அந்த வேலை திட்டமின்மையுடன் செய்யப்பட்டது. அந்த வேலை திட்டமின்மையுடன் செய்யப்பட்டது. த ஒர்க் வாஸ் டன் இன் அ ஹப்ஹாசர்ட் வே. ஹப்ஹாசர்ட்னா திட்டமின்மை. நெக்ஸ்ட் ஒன் ஐ இக்னிஷன். இக்னிஷனா தீப்பற்றுதல். இக்னிஷன்னா தீப்பற்றுதல். டர்ன் ஆஃப் த இக்னிஷன் ஆஃப் த பைக். டர்ன் ஆஃப் த இக்னிஷன் ஆஃப் த பைக். ஸோ நம்மளுக்கு ஸ்பார்க்கில் இதாகி தான் நம்ம பெட்ரோல் வந்து பேர்ன் ஆகி தான் நம்ம வண்டியெல்லாம் மூவ் ஆகுது. ஓகேவா? அதனால டர்ன் ஆஃப் த இக்னிஷன் ஆஃப் த பைக். வண்டி வந்து ஆஃப் பண்ண சொல்கிறாங்க. பைக்கின் தீப்பற்றுதலை அணை. பைக்கின் தீப்பற்றுதலை அணை. டர்ன் ஆஃப் த இக்னிஷன் ஆஃப் த பைக். பைக்கின் தீப்பற்றுதலை அணை. ஸோ இக்னிஷன்னா தீப்பற்றுதல். நெக்ஸ்ட் ஒன் ஜே ஜாவ்லின். ஜாலின். ஓகேவா? ஜாவ்லின்னா எறிகிறது, ஈட்டி எறியுதல். இது ஜாலின். ஜாலைனா தாடை கோடு. கீழ் பக்க வாய் இருக்குல்ல, ஸோ அது வந்து ஜாலின். கரெக்டாக ஷேப்பில் வந்து இப்போ கொண்டு வர எல்லாரும் ட்ரை பண்ணிட்டு இருக்கிறாங்க.
ஆனா என்ன பொறுத்தளவுக்கு அது எப்படி இருக்குதோ அது அப்படியே இருந்துச்சு அது. ஹி ஹேஸ் அ ஷார்ப் ஜாலைன். அவனுக்கு கூர்மையான தாடைக்கோடு உள்ளது. அவனுக்கு கூர்மையான தாடைக்கோடு உள்ளது. ஷார்ப்னா கூர்மையான. ஓகேவா? ஜாலைன்னா தாடைக்கோடு. ஹீனா அவன். ஸோ ஜாலைன்னா தாடைக்கோடு. நெக்ஸ்ட் ஒன் கே. கென். கென்னா அறிவு. கென்னா அறிவு. திஸ் ப்ராப்ளம் இஸ் பியாண்ட் மை கென். திஸ் ப்ராப்ளம் இஸ் பியாண்ட் மை கென். இந்த பிரச்சனை என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. இந்த பிரச்சனை என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. திஸ் ப்ராப்ளம் இஸ் பியாண்ட்னா அப்பாற்பட்டது. ஓகேவா? கென்னா அறிவு. ஸோ இந்த பிரச்சனை என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. ப்ராப்ளம்னா பிரச்சனை. ஸோ கென்னா அறிவு. திஸ் ப்ராப்ளம் இஸ் பியாண்ட் மை கென். இந்த பிரச்சனை என் அறிவுக்கு அப்பாற்பட்டது. நெக்ஸ்ட் ஒன் எல். லேம்ப். லேம்ப்னா ஆட்டுக்குட்டி. கன்ஃபார்ம் இது எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். த லேம்ப் இஸ் ஸ்லீப்பிங். த லேம்ப் இஸ் ஸ்லீப்பிங். ஸ்லீப்பிங்னா தூங்குறது. ஆட்டுக்குட்டி தூங்கிக் கொண்டிருக்கிறது. ஆட்டுக்குட்டி தூங்கிக் கொண்டிருக்கிறது. லேம்ப்னா ஆட்டுக்குட்டி. நெக்ஸ்ட் ஒன் எம். மேனுஃபேக்சர். மேனுஃபேக்சர்னா உற்பத்தி செய். மேனுஃபேக்சர்னா உற்பத்தி செய். திஸ் ஃபேக்டரி மேனுஃபேக்சர்ஸ் கார்ஸ். திஸ் ஃபேக்டரி மேனுஃபேக்சர்ஸ் கார்ஸ். இந்த தொழிற்சாலை கார்களை உற்பத்தி செய்கிறது. இந்த தொழிற்சாலை கார்களை உற்பத்தி செய்கிறது. ஓகேவா? ஸோ மேனுஃபேக்சர்னா உற்பத்தி செய்கிறது. அது எது வேணாலும் இருக்கலாம். காரு, பைக்கு, இல்லை வந்து சாப்பாடு ஐட்டம். ஓகேவா? ரைஸு அந்த மாதிரி. ஓகே அரிசி மில்லு அந்த மாதிரி சொல்லலாம். எது வேணாலும் இருக்கலாம். அதை உற்பத்தி செய்கிறாங்க. கரும்பு உற்பத்தி செய்கிறது அந்த மாதிரி. ஸோ இங்கே ஃபேக்ட்ரினா தொழிற்சாலை, கார்னா எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். மேனுஃபேக்சர்னா உற்பத்தி செய். நெக்ஸ்ட் ஒன் என். நெசசரி. நெசசரினா அவசியமான. நெசசரினா அவசியமான. ஸோ இப்போது தண்ணி, சாப்பாடு கன்ஃபார்ம் வந்து மனுஷங்களுக்கு அவசியம் இல்லை. அந்த மாதிரி தூக்கமும் அவசியம். ஸ்லீப் இஸ் நெசசரி ஃபார் ஹெல்த். ஸ்லீப் இஸ் நெசசரி ஃபார் ஹெல்த். ஆரோக்கியத்திற்கு தூக்கம் அவசியமானது. இல்லாட்டி தூக்கம் ஆரோக்கியத்திற்கு அவசியமானது. எப்படி வேணால் சொல்லலாம். ஸ்லீப்னா தூக்கம், ஹெல்த்னா ஆரோக்கியம், நெசசரினா அவசியம். ஓகேவா? ஸ்லீப் இஸ் நெசசரி ஃபார் ஹெல்த். ஆரோக்கியத்திற்கு தூக்கம் அவசியமானது. நெக்ஸ்ட் ஒன் ஓ. ஆன்கோயிங். ஆன்கோயிங்னா நடந்து கொண்டிருக்கும். ஆன்கோயிங்னா நடந்து கொண்டிருக்கும். திஸ் ப்ராஜெக்ட் இஸ் ஆன்கோயிங். ஆர் த ப்ராஜெக்ட் இஸ் ஆன்கோயிங். அந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. அந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ பாலம் கட்டுற வேலைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. அதை வந்து நம்ம ஒரு ப்ராஜெக்டாக சொல்லலாம். ஏன்னா பாலம் கட்டுவாங்க, இல்லாட்டி வீடு கட்டுவாங்க, இல்லாட்டி பெரிய பெரிய கட்டடங்கள் கட்டுவாங்க. சரியா? ஸோ அதை வந்து ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ப்ராஜெக்டாக மென்ஷன் பண்ணுவாங்க. த ப்ராஜெக்ட் இஸ் ஆன்கோயிங். அந்த திட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. ஓகேவா? இது பாலத்துக்கு மட்டும் இல்லை, ஒரு கம்பெனியில் ஒரு ஒர்க்கையும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? ஆன்கோயிங்னா அந்த வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க, இன்னும் கம்ப்ளீட் ஆகலை. ஓகே. அடுத்து பி. பாஸ்ட். பாஸ்ட்னா கடந்த. பாஸ்ட்னா கடந்த, ஆல்ரெடி முடிஞ்ச விஷயம். ஓகேவா? வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். கடந்த காலத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். கடந்த காலத்திலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். வி ஷுட் லேர்ன் ஃப்ரம் த பாஸ்ட். ஸோ லேர்ன்னா கற்றுக்கிறது, ஃப்ரம் த பாஸ்ட்னா கடந்த காலத்துலேருந்து, ஆல்ரெடி முடிஞ்ச டைமிங்லேருந்து நம்ம பண்ண தப்ப கற்றுக்கணும். ஓகேவா? ஸோ பாஸ்ட்னா கடந்த. நெக்ஸ்ட் கியூ. குவைட். குயிட். ஓகேவா? எப்படி வேணால் சொல்லலாம். நிறுத்து. குவைட்னா ஈடி வரும், இது குயிட். ஓகேவா? நிறுத்து. ஹீ குவிட் த ஜாப். ஹீ குவிட் ஹிஸ் ஜாப். குவிட் த ஜாப்னு கூட சொல்லலாம். ஹீ குவிட் த ஜாப். அவன் தனது வேலையை நிறுத்தினான். அவன் தனது வேலையை நிறுத்தினான். குவைட்னா QUIET. அது வந்து சைலண்டாக இருக்கிறது சொல்லும். இது குவிட். ஓகேவா? நிறுத்துறது. ஹீ குவிட் ஹிஸ் ஜாப். ஹீ குவிட் ஹிஸ் ஜாப். அவன் தனது வேலையை நிறுத்தினான். ஸோ வேலையை விட்டு போயிடுறாங்க. ஓகேவா? எனக்கு இந்த வேலையே வேண்டாம் அப்படின்னு போகிறாங்களா, அதை குவிட் ஹிஸ் ஜாப். நெக்ஸ்ட் ஒன் ஆர். ரேம்ப். ரேம்ப்னா ஏணி அல்லது மெதுவான ஏற்றம். ஏணி அல்லது மெதுவான ஏற்றம். எக்ஸாம்பிளுக்கு பிக்சர்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகும். ஸோ ரேம்ப்னா ஏணி அல்லது மெதுவான ஏற்றம். த ரேம்ப் ஹெல்ப்ஸ் வீல் சேர் யூசர்ஸ். த ரேம்ப் ஹெல்ப்ஸ் வீல் சேர் யூசர்ஸ்.
சக்கர நாற் சக்கர நாற்காலி பயனாளர்களுக்கு அந்த ஏணி உதவுகிறது. சக்கர நாற்காலி பயனாளர்களுக்கு அந்த ஏணி உதவுகிறது. ஸோ வீல் சேர்னா சக்கர நாற்காலி. ஓகேவா? ரேம்ப் ஹெல்ப்ஸ்னா அந்த ஏணி வந்து ஹெல்ப் ஆகுது. ஓகே. ரேம்ப்னா ஏணி அல்லது மெதுவான ஏற்றம். நெக்ஸ்ட் ஒன் எஸ். ஸ்டாச்சு. ஸ்டாச்சுனா சிலை. கன்ஃபார்ம் தெரிஞ்ச விஷயம் தான். தேர் இஸ் அ ஸ்டாச்சு இன் த பார்க். தேர் இஸ் அ ஸ்டாச்சு இன் த பார்க். பூங்காவில் ஒரு சிலை உள்ளது. பூங்காவில் ஒரு சிலை உள்ளது. பார்க்னா பூங்கா. ஓகேவா? அங்க ஒரு சிலை இருக்குதாமா. ஸோ ஸ்டாச்சுனா சிலை. இது ஈஸியான வேர்டு தான். ஸோ நெக்ஸ்ட் டெம்பர். டெம்பர்னா கோபம். நீ உன் கோபத்த குறைச்சுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஸோ அதான் டெம்பர். ஹி லாஸ்ட் ஹிஸ் டெம்பர். அவன் தனது கோபத்தை இழந்தான். ஹி லாஸ்ட் ஹிஸ் டெம்பர். அவன் தனது கோபத்தை இழந்தான். ஸோ ஹி லாஸ்ட் ஹிஸ் டெம்பர். ஓகே. அவன் கோபத்தை இழந்துட்டான். டெம்பர்னா கோபம். நெக்ஸ்ட் ஒன் யூ. அன்ஈஸி. அன்ஈஸி அமைதி இல்லாத. ஷீ ஃபெல்ட் அன்ஈஸி அட் நைட். ஷீ ஃபெல்ட் அன்ஈஸி அட் நைட். அமைதியாக இல்லாமல் இருக்கிறது. ஓகேவா? ஏதாச்சும் ஒன்று யோசிச்சுட்டு கொஞ்சம் அதுவே பைத்தியமாட்டம் ஆயிடுவாங்க. அவள் இரவில் அமைதி இல்லாமல் உணர்ந்தாள். அவள் இரவில் அமைதி இல்லாமல் உணர்ந்தாள். ஷீ ஃபெல்ட் அன்ஈஸி அட் நைட். நைட்னா இரவில். ஷீ ஃபெல்ட் அவளுக்கு வந்து மனசில் அப்படி இருக்குது. எப்படி இருக்குது? அமைதி இல்லாத ஒரு நிலைமை. ஸோ இப்படி ரொம்ப நேரத்துக்கு இருந்தால் அவங்களாம் பைத்தியம் ஆயிடுவாங்க. ரொம்ப நாளைக்கு இருந்தால். ஓகே. ஸோ எப்போவுமே ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு யோகா, மெடிடேஷன் அது மாதிரி ஏதாச்சும் பண்ணணும். அன்ஈஸினா அமைதி இல்லாத. ஃபெல்ட்னா உணருது. ஓகே. நெக்ஸ்ட் ஒன் வி. வெல்வெட். வெல்வெட்னா மென்மையான துணி. வெல்வெட்னா மென்மையான துணி. த வெல்வெட் கிளாத் இஸ் வெரி சாஃப்ட். த வெல்வெட் கிளாத் இஸ் வெரி சாஃப்ட். அந்த வெல்வெட் துணி மிகவும் மென்மையானது. அந்த வெல்வெட் துணி மிகவும் மென்மையானது. ஸோ வெல்வெட் கிளாத் இஸ் வெரி சாஃப்ட். வெரி சாஃப்ட்னா ரொம்ப மென்மையாக இருக்கிறது. ஸோ வெல்வெட்னா மென்மையான துணி. நெக்ஸ்ட் ஒன் டபிள்யூ. வாஷ். வாஷ்னா கழுவுதல். ஸோ பாத்திரத்தை வாஷ் பண்ணுறது, இல்லாட்டி துணியை வாஷ் பண்ணுறது, எது வேணால் சொல்லலாம். ஓகேவா? ப்ளீஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். ப்ளீஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். தயவு செய்து உன் கைகளை கழுவு. தயவு செய்து உன் கைகளை கழுவு. சாப்பிட்றதுக்கு முன்னாடி கன்ஃபார்ம் கையை கழுவிருக்கணும். ஓகேவா? ப்ளீஸ் வாஷ் யுவர் ஹேண்ட்ஸ். தயவு செய்து. ப்ளீஸ்னா தயவு செய்து. வாஷ்னா கழுவுறது. எதை? கையை. ஓகே. உன்னோட கைகளை. ஸோ வாஷ்னா கழுவுதல். நெக்ஸ்ட் ஒன் எக்ஸ். ஜாந்திக். ஜாந்திக்னா மஞ்சள் நிறமான. ஜாந்திக்னா மஞ்சள் நிறமான. இதுக்கு எல்லோனே சொல்லிட்டு போகலாம். ஆனால் ஜாந்திக்னு ஒரு வேர்டு இருக்குது. ஓகேவா? அதனால தெரிஞ்சுக்கங்க. இந்த நியூ ஒன். இந்த வீடியோவில் வர ஏதாவது ஒரு வேர்டு நியூவாக இருந்துச்சுன்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? ஜாந்திக்னா மஞ்சள் நிறமான. த ஜாந்திக் ஃப்ளவர் லுக்ஸ் பிரைட். த ஜாந்திக் ஃப்ளவர் லுக்ஸ் பிரைட். அந்த மஞ்சள் நிறமான மலர் பிரகாசமாக உள்ளது. அந்த மஞ்சள் நிறமான மலர் பிரகாசமாக உள்ளது. ஜாந்திக்னா மஞ்சள் நிறமான. நெக்ஸ்ட் ஒன் வை. யோகி. யோகி. ஓகேவா? தமிழ்லேயே அது யோகின்னு தான் சொல்கிறாங்க. ஸோ யோகிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த காசி ராமேஸ்வரத்தில் மேக்ஸிமம் அதிகமாக இருக்காங்க. அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தியானம் பண்ணிட்டு உட்காந்துருப்பாங்க. த யோகி ப்ராக்டிசஸ் மெடிடேஷன் டெய்லி. த யோகி ப்ராக்டிசஸ் மெடிடேஷன் டெய்லி. இல்லாட்டி தியானத்தை சொல்லித்தரக்காக கூட இருப்பாங்க அவங்க. ஓகேவா? அந்த யோகி தினமும் தியானம் செய்கிறார். அந்த யோகி தினமும் தியானம் செய்கிறார். ஏதாச்சும் ஒரு கடவுளை நினச்சி இல்லை அமைதியாக அப்படி யோசிச்சு அமைதியாக இருப்பாங்க. ஓகேவா? எதையுமே யோசிக்காம. அதான் தியானம். த யோகி ப்ராக்டிசஸ் மெடிடேஷன் டெய்லி. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணுறதுனா அவங்க டெய்லியும் வந்து ப்ராக்டிஸ் தெரிஞ்ச விஷயந்தான். மெடிடேஷன்னா தியானம், டெய்லினா தினமும். ஓகேவா? அந்த யோகி தினமும் தியானம் செய்கிறார். ஸோ ஒய்னா யோகி. நெக்ஸ்ட் ஜெட். ஜீரோ. ஜீரோனா பூஜ்ஜியம். ஜீரோனா பூஜ்ஜியம். த ஸ்கோர் இஸ் ஜீரோ. த ஸ்கோர் இஸ் ஜீரோ. முட்டை வாங்காத அப்படின்னு சொல்லுவாங்க எக்ஸாமில். ஆனால் நிறைய பேர் நிறைய முட்டை வாங்கியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். த ஸ்கோர் இஸ் ஜீரோ. மதிப்பெண் பூஜ்ஜியமாக உள்ளது. மதிப்பெண் பூஜ்ஜியமாக உள்ளது. இது எக்ஸாமுக்கு மட்டும் மென்ஷன் ஆகாது. இது பார்த்தீங்கன்னா
கேம்ஸ்லயும் சொல்லுவாங்க. அவன் ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்கும்போது, இல்ல கிரிக்கெட்ல ஸ்கோர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. அந்த மாரி ஓகேவா? த ஸ்கோர் இஸ் 0. மதிப்பெண் 0 உள்ளது. இந்த வேர்டு எல்லாம் எல்லாத்துக்கும் தெரிஞ்ச வேர்டு தான். ஸோ இன்னைக்கான 26 வேர்ட்ஸ் வந்து முடிஞ்சது. ஃபைனலா போனஸ் லாங்குவேஜ். இட்ஸ் ஹிந்தி டைம். நீ எப்போது வருவாய்? நீ எப்போது வருவாய்? இதுக்கு இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா, வென் வில் யூ கம் பேக்? இங்கிலீஷ்ல வென் வில் யூ கம் பேக்? ஸோ இதே ஹிந்தியில பார்த்தீங்கன்னா, தும் கப் ஆகி? தும் கப் ஆகி? ஸோ நல்லா பார்த்துங்க. தும் கப் ஆகி? இத வந்து யார்ட்டயாச்சும் ஒருத்தர்கிட்டனாச்சும் நீங்க கம்யூனிகேட் பண்ணணும். அப்பதான் வந்து நம்ம இங்கிலீஷ் ஹிந்தி சென்டென்ஸ் வந்து நம்ம ப்ரொனவுன்ஸ் பண்ண முடியும். அதே மாரி பேசவும் முடியும். ஓகேவா? நீ எப்போது வருவாய்? வென் வில் யூ கம் பேக்? தும் கப் ஆகி? ஓகேவா? இன்னைக்கான சென்டென்ஸ் தும் கப் ஆகி? ஸோ இந்த வேர்ட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நெனைக்கிறேன். அண்ட் இந்த ஃபுல் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாரி 26 வொக்காப்ஸ் அண்ட் ஃபைனலா ஒரு ஹிந்தி சென்டென்ஸ் கத்துக்கலாம். Thanks for watching. Let's see you on tomorrow. Bye.